ஐயா ஒரே நிமிஷம் ஐயா, ஒரே நிமிஷம் அண்ணே. ஒன்று நான் எல்லா கேள்வி பதில் சொல்கிறேன், டைம் இருக்குது, சொல்லுங்கண்ணே. ஒன்று கேள்வி. மறுசீரமைப்பு வந்து தென்னிந்தியாவுக்கு வந்து கம்மியாகும் பாதிப்பு ஏற்படுத்தும் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. முதலமைச்சருக்கு யார் சொன்னாங்கண்ணா? ஃபஸ்ட்டு கேள்வி சொல்லி நான் பதில் சொல்கிறேங்கண்ணா. நான் டிவியில் பார்க்குறவங்களுக்கு தெரியாது. முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய முகநூலில் பதிவு போட்டிருக்காங்க. மார்ச் முதல் வாரத்தில் எல்லா கட்சியும் கூட முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்ருக்காங்க. எதுக்குன்னா, இந்த டீலிமிட்டேஷன், பாராளுமன்றத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய தொகுதிகள் மறுசீரமைப்பு வரும் பொழுது அதனால் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் யாரோ முதலமைச்சருக்கு சொன்னாங்களாமா? யாருன்னு எனக்கு தெரியாது. யாரோ முதலமைச்சர் டெல்லியிலேருந்து சொன்னாங்களாமா, 800 சில்லற சீட்டு தான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய 543 லோக்சபா, அது 800 சில்லற சீட்டாக அதிகமாகும். அதில் தமிழ்நாட்டுக்கு நியாயமாக 22 சீட்டு வரணும், ஆனால் 10 தான் வரும்னு யாரோ முதலமைச்சருக்கு சொன்னாங்களாமா? அது யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த மனுஷன் யாருன்னு நான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். செகண்டு, மத்திய அரசு எங்கேயும் கூட தொகுதி மறுசீரமைப்புன்னு எங்கேயுமே சொல்லலை. அதற்கு வந்து ஃபஸ்ட்டு சென்சஸ் நடத்தணும், மக்கள் தொகை எடுக்கணும். மக்கள் தொகை மட்டுமே மறுசீரமைப்புக்கு பயன்படுத்துவோமா அப்படின்னு தெரியாது, பயன்படுத்த போவது கிடையாது. இதை ஒரே நிமிஷம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்கிறனால ஒரு சின்ன வீடியோவை மட்டும் நான் ப்ளே பண்ணுறேன். முதலமைச்சர் உண்மையாலுமே என்னை பொறுத்தவரை எப்படி அமெரிக்கா ஜனாதிபதி அடிக்கடி ஒரு டாக்டரை கூப்பிட்டு மென்டல் ஸ்டேட்டை செக் பண்ணுவாங்க. அமெரிக்க ஜனாதிபதி பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டில் ஒரு முறை மென்டல் ஸ்டேட்டை செக் பண்ணுவாங்க. நான் தவறாக சொல்ல முதலமைச்சரை பற்றி. ஒரு மருத்துவர் சர்டிஃபை பண்ணி டாக்குமெண்ட்டை வெளியிடுவாங்க. அமெரிக்கன் பிரசிடென்ட் இஸ் ஃபிட் டு லீட் அமெரிக்கா. இன்றைக்கி முதலமைச்சருடைய இந்த முகநூல் பதிவை பார்த்த பிறகு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. முதலமைச்சர் அவர்கள் ஃபிட் டு லீட் தமிழ்நாடா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. யாரும் சொல்லாதப்ப, அதை பற்றி யாரும் பேசாதப்ப, அதை பற்றி யாரும் கருத்து சொல்லாதப்ப எதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடணும்? இது பிரதமர் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசுகிற வீடியோ நான் ப்ளே பண்ணிட்டு சொல்கிறேன், கொஞ்சம் தயவு செஞ்சு கவர் பண்ணுங்கண்ணா. சரி, நான் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேண்ணா. இது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் வந்து தொகுதி மறுசீரமைப்பு பற்றி பேசுகிறாங்க. அந்த மாடலில் மறுசீரமைச்சா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு குறைந்தபட்சம் 100 சீட்டு காணாமல் போயிடும். அதை நான் ஏற்கவில்லை. இது பிரதமர் பேசுகிறார். நரேந்திர மோடி அவர்கள் ஆந்திரா தெலங்கானாவில் பேசும்போது சொல்கிறாங்க. அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். காங்கிரஸ் மாடல் ஆஃப் டீலிமிட்டேஷனில் 100 சீட்டு தென் மாநிலங்களுக்கு காணாமல் போயிடும். அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எதற்காக காங்கிரஸ் புரளி பரப்புகிறாங்க? இது லோக்சபா எலெக்ஷன் அப்போ எதற்காக காங்கிரஸ் கட்சி புரளி பரப்பணும்? இது பிரதமர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கக்கூடிய கருத்து. அப்படி இருக்கும் பொழுது பிரதமர் அவர்களோ பாரதிய ஜனதா கட்சியோ என்டியோ அல்லது பாராளுமன்றத்தில் நம்முடைய பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரோ யாருமே தொகுதி மறுசீரமைப்பு பற்றி பேசலை. எதற்காக முதலமைச்சர் அந்த கபட நாடகத்தை அரங்கேற்றணும்? எதற்குனா, அவர்கள் 3 மொழி கொள்கையிலே தோற்றுவிட்டார்கள். இப்போ மடை மாற்றணும். தமிழ்நாட்டில் பொதுமக்கள் யாருமே சப்போர்ட் பண்ணல டிஎம்கேக்கு. ஒரு 4 பேர் மட்டும் பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு அங்கங்கே சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் சங்கரன் கோயிலில் காமெடி என்னென்னா, அந்த பெயிண்ட் அடிக்க போனவங்களுக்கு ஹிந்தியும் இங்கிலீஷும் தெரியல, அவன் போய் இங்கிலீஷை பெயிண்ட் அடிக்கிறான். அதனால தான் டிஎம்கே தொண்டர்களை சொல்கிறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வாங்க. இன்னொரு டிஎம்கே தொண்டர் சொல்கிறாரு, அண்ணா இங்கிலீஷ் மேலே இருக்குன்னே இது, ஆனால் ஹிந்தி மேலே இருக்குன்னே இது இங்கிலீஷ்னு. அதுக்கப்புறம் இங்கிலீஷை பெயிண்ட் அடிச்சுட்டு ஹிந்தி பெயிண்ட் அடிக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி டிஎம்கேல இந்த பெயிண்ட் டப்பாவை தூக்கக்கூடிய தொண்டர்களுடைய நிலைமை தான். இதையெல்லாம் பார்த்துட்டு முதலமைச்சர் முடிவு பண்ணிட்டார், ஓ இந்த 3 மொழி பிரச்சனை நம்ம பேசினா மக்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, இது அப்படியே மடை மாற்றி சம்பந்தமே இல்லாமல் தொகுதி மறுசீரமைப்பு பற்றி பேசலாம். அதனால் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா முதலமைச்சர் அரசியல் பிரமாண சட்டத்தில் சத்திய பிரமாணம் பண்ணி வந்திருக்கிறாங்க. முதலமைச்சருடைய முக்கியமான வேலை வந்து மக்கள்கிட்ட பயத்தை ஏற்படுத்தக்கூடாது, மக்கள்கிட்ட அமைதி ஏற்படுத்த தான் முதலமைச்சருடைய முதல் வேலை. ஆனால் நம்ம முதலமைச்சர் எதற்காக பயத்தை ஏற்படுத்துகிறாங்க? இங்கே பாரதிய ஜனதா கட்சி இருக்குது, பிரதமர் மோடி அவங்க இருக்கும். பிரதமர் மோடி அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க, தென் மாநிலங்களுக்கு இந்தியாவில் எந்த மாநிலங்களுக்கும் பாதிப்பு வராது. ஏன் முதலமைச்சர் மறைக்கிறாங்க? அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் 2001 வர இருந்த மறுசீரமைப்பை அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் என்டிஏ 2026 வரைக்கும் ஒத்தி வச்சார். கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்
1971 இவங்க சொல்கிறாங்க, 76 வந்துச்சு. அது 25 ஆண்டுகள். 2001 தொகுதி மறுசீரமைப்பு பண்ணியிருக்கணும். ஆனால் வாஜ்பாய் அவர்கள் 25 ஆண்டு ஒத்தி வச்சாங்க. அதான் 2026 வருது. அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய தலைவர் வாஜ்பாய் அவர்கள் அப்போ என்டிஏ பிஜேபி நாங்கள் அப்போ யாருக்குமே பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒத்தி வச்ச நாங்கள் 2026 எதற்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவோம்? அதனால் முதலமைச்சர் இது உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இது மிக மிக தவறு. ஒரு முதலமைச்சரே பொய் சொல்லி ஃபஸ்ட்டு டைம் ஒரு முதலமைச்சருடைய அறிக்கையை நான் படிக்கிறேன். சொன்னார்கள், கேட்டேன், வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, இதான் நம்பர், தமிழ்நாட்டுக்கு 22 வரணும், 10 தான் வருது அப்படின்னு. முதலமைச்சர் அவர்கள் யார் சொன்னாங்கன்னு சொன்னால் அனைத்து கட்சி கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி பங்கேற்கும். அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நீங்கள் போகணுன்னா முதலமைச்சர் சொல்லணும், இவங்க சொன்னாங்க, பார்லிமெண்ட்டில் சொன்னாங்க, பிரதமர் சொன்னாங்க, அல்லது ஒரு சீக்ரெட் டாக்குமெண்ட் என் கை கிடச்சிது. எதுவுமே இல்லாமல் அனைத்து கட்சி கூட்டத்தில் போய் டீ காஃபி பஜ்ஜி சாப்பிட்டு வர போனோமானா, அதனால் எங்களால் முதலமைச்சருக்கு அந்த டீ காஃபி பஜ்ஜி செலவு வேண்டான்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒருவேளை முதலமைச்சர் மனசை மாற்றி மார்ச் 4ஆம் தேதிக்கு முன்னாடி இல்லை இப்படி தான் தகவல் வந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் ரீகன்சிடர் பண்ணுறோம். அதனால் தயவு செய்து இது முட்டாள்தனம். இன்றைக்கி முதலமைச்சர் மடையை மாற்றி 3 மொழி கொள்கை விஷயத்திலிருந்து அப்படியே மாற்றி தொகுதி மறுசீரமைப்பு போகிறத வன்மையாக கண்டிக்கிறோம். இது மாபெரும் தவறு. இது முதலமைச்சருடைய பதவிக்கு அழகல்ல என்பதை தாழ்மையுடன் பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவிச்சுக்கோம். அண்ணே ஒன்று நான் வரேண்ணே. அண்ணே நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கங்கண்ணே, மறுசீரமைப்பு வரும் பொழுது தமிழகத்திற்கு பிரச்சனை இல்லாமல் கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு. மறுசீரமைப்பு வந்து தான் ஆகணும். ஏன்னா அது 1976 ஃப்ரீஸ் பண்ணோம். கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தை எடுத்துக்கலாங்கண்ணா, கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர்த்துக்கு ஒரு எம்பி. ஸோ எம்பியை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் 90% வாக்காளர்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரச்சார வண்டியில் தான் மக்கள் பார்க்குறாங்க. இன்றைக்கி இங்கிலாண்டில் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் 680 எம்பி. இங்கிலாந்து போனீங்கன்னா பாப்புலேஷன் 8.5 கோடிங்கண்ணா. தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை இருக்கக்கூடிய யுனைடெட் கிங்டம், அதாவது இங்கிலாந்து, வேல்ஸு, ஸ்காட்லாந்து இதெல்லாம் சேர்ந்த ஒரு நாடு, 650 எம்பி அங்கே இருக்கிறாங்க. ஒரு எம்பிக்கு சராசரியாக 60,000-70,000 பேர் இருக்காங்க. இன்றைக்கி இந்தியாவில் நிச்சயமாக எம்பிக்கள் அதிகமான எந்த மாற்று கருத்தில். ஆனால் எம்பிக்கள் அதிகமாகறனால இல்லை யூபிக்கு டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக அதிகமாயிட்டாங்க, பீகாருக்கு டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக அதிகமாயிட்டாங்க, தமிழ்நாடு கம்மியாக தான் அதிகமாக இருக்கும், அதை யாரும் ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது. அதுக்கு சொல்யூஷன் நாங்கள் கொடுக்குறோம். பிரதமர் அவர்கள் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கார். என்ன சொன்னாருங்கன்னா, காங்கிரஸுடைய மாடல்னா என்ன? மக்கள் தொகையை அடிப்படையாக வைத்து வரையறுக்கக்கூடிய மாடல் தான் காங்கிரஸ் மாடல். அதில் பண்ணினோம்னா தென்னிந்தியாவுக்கு 100 சீட்டு கம்மியாகும். நான் பிரதமருடைய வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கண்ணா. இப்போ பாருங்க உடனே. ஸோ நாங்களே அந்த மாடலுக்கு ஒத்துக்கலின்னு பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்ன பிறகு அந்த மாடலை தான் பிரதமர் கொண்டு வர்றாங்க அப்படின்னு இன்றைக்கி முதல்வர் சொல்கிறாருன்னா இது பச்சை பொய் தானே. அதனால் கண்டிப்பாக அதிகரிக்கணும், காலத்தினுடைய கட்டாயம். ஆனால் தமிழகத்திற்கு பிரச்சனை இல்லாமல் கொண்டு வருவது எங்களுடைய கடமை, பிரதமருடைய கடமை. அது நிச்சயமாக நடக்கும். அண்ணே அறிவிப்பு யார் கொடுத்தாங்கண்ணே? அண்ணே அதாவது ஒரு முதல்வராக உட்கார்றீங்கன்னா அண்ணே ஒரு முக்கியமான ஜேர்னலிஸ்ட், இது சொன்னாங்க, இது நடக்குது அப்படின்னா நான் போய் பதில் சொல்லலாம். நான் சொன்னது பிரதமர் இதை பற்றி கொடுத்த பதிலே உங்கள் முன்னாடி சொல்லிட்டேன். பிரதமர் அவர்கள் காங்கிரஸ் மாடலில் நடக்காதுன்னு என்ன அர்த்தனே? மக்கள் தொகை அடிப்படையில் நடக்காதுன்னு பிரதமர் சொல்லிட்டார். அப்படி பண்ணிங்கன்னா தென்னிந்தியாவுக்கு 100 சீட்டு கம்மியாகும், நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் ப்ரொபோஷனேட்டாக. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் கிளாரிஃபை பண்ண யார் அவருக்கு சொன்னா? அந்த விசித்திர மனுஷனை நானும் தொலைகிட்டு இருக்கேன். யார் அவருக்கு ஃபோன் பண்ணி தூக்கத்தில் அதிகாலையில் யார் சொன்னாங்க? யாருமே சொல்லலை. அப்படி இருக்கும் பொழுது மும்மொழி கொள்கையிலே அவர்கள் தோற்று விட்டார்கள் என்பதை டைவர்ட் பண்ணுறக்காக எதற்காக முதலமைச்சர் அவர்கள் புதுசாக அதை கையில் எடுக்கிறார்? அண்ணே பிரச்சனை வரும்போது பேசிக்கோண்ணே, நாங்கள் சொல்லத்தானே போகிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் அண்ணே, ஒரே நாடு ஒரே தேர்தல்ண்ணே உங்களுக்கு சொன்னோமா? எப்படி கொண்டு வருவோன்னு சொன்னோமா? அது வரைக்கும் என்ன பயந்துக்கிட்டீங்க? ஐயோ ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் இந்த அற்புதமான திமுக ஆட்சியை 1 வருஷம் இழந்துருவாங்களோ, இந்த மக்களுடைய முகத்தில் அமைதி போயிருமோ அப்படின்லாம் திமுக பயந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் சொன்னோமில்ல, நேரம் வரும்பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்போ வரும்? 2029 பாராளுமன்றம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த பாராளுமன்றம் முடிவுக்கு வரும்பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல். அப்படின்னா இன்றைக்கி பாராளுமன்றம் இப்போ இருக்கக்கூடிய பாராளுமன்றம் 5 ஆண்டுகள் முடிந்து அடுத்த பாராளுமன்றம் 5 ஆண்டுகள் முடிந்தால் 2034 ஒரே நாடு ஒரே தேர்தல் சொன்னோமில்ல. அது வரைக்கும் முதலமைச்சர் என்ன சொன்னார்? ஐயோ ஒரே நாடு ஒரே தேர்தல் எங்களுக்கு எதிரி.
ரிப்போர்ட்டை கொடுத்தோம், கமிட்டி அமைச்சோம். கோவிந்த் அவர்கள் தலைமையில் முன்னாள் ஜனாதிபதி ரிப்போர்ட் கொடுத்தோம். அது பாராளுமன்றத்தில் எம்பி முன்னாடி வைக்கப்பட்டது. அதே போல் தொகுதி மறுசீரமைப்புன்னு சொல்லும் பொழுது நம்ம சொல்லுவோம்ல, சென்சஸ் எப்போ வரும், சென்சஸ் டேட்டா எப்படி வரும், ஜாகிரஃபி அடிப்படையில் மக்கள் தொகை, மக்கள் நிலப்பரப்பு, எக்கனாமிக் பொட்டென்ஷியல் அப்படி இருக்குமா, இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய 543 அப்படியே 1.8 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி எல்லா மாநிலத்துக்கும் அப்படியே 1.8 ப்ரொபோஷனேட்டாக இன்க்ரீஸ் பண்ணலாமா? தெரியாது. அதற்கு ஒரு கமிட்டி போடுவாங்க. பிரதமர் என்ன உறுதி கொடுத்துருக்குறாங்க, நாங்கள் முடிவெடுக்கும் பொழுது காங்கிரஸ் மாதிரி முடிவெடுக்க மாட்டோம் தெளிவாக சொல்லிட்டோம். அப்படி இருக்கும் பொழுது வரும் பொழுது எப்படி கொண்டு வருவோம் அப்படின்னு நம்ம தெளிவுபடுத்துவோம். இன்றைக்கி நான் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட கேட்குறது, அண்ணே உங்களுக்கு யார் சொன்னாங்கன்னு நான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க. எங்களுடைய பிரதிநிதிகள் போய் பேசும் பொழுது இவங்க சொன்னாங்க, இது ரிப்போர்ட்னால் நாங்கள் பதில் சொல்கிறது எங்கள் கடமை. எதுவுமே இல்லாமல் இந்த குருட்டு பூனை விட்டத்தில் பாய்ச்சின்னு சொல்லுவாங்க. அந்த பூனை குருடாச்சுன்னா விட்டத்தில் பாய்ஞ்சுதாமா. அந்த மாதிரி இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் குருட்டு பூனை விட்டத்தில் பாய்வது போல் பாய்ந்து கொண்டு இருக்கும் பொழுது எங்கேருந்து நாங்கள் பதில் சொல்கிறதுங்கண்ணா? அண்ணா 2 விஷயங்கண்ணே தெரியாது. அண்ணே மறுசீரமைப்பு பண்ணும் பொழுது எல்லா மாநிலத்திற்கும் ஒரே அளவுக்கு, அது நல்லா புரிஞ்சுக்கணுங்க. எந்த ஒரு மாநிலமும் டிஸ்அட்வான்டேஜ் ஆகக்கூடாது. நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் எடுத்துக்கங்க, மணிப்பூர் எடுத்துக்கங்க, ஒரு எம்பி இருக்கக்கூடிய மாநிலம். வடகிழக்கு ஃபுல்லாக எடுத்துக்கங்க, எம்பியை மொத்தம் 12-14 பேர் இருக்காங்க. சவுத் எடுத்துக்கங்க. ஏன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோலில் நாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதனால தான் 76 நிறுத்தி வச்சோம். அது ஒரு காரணம். ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா அசாமுக்குள்ளே நிறையா பங்களாதேஷ் உள்ளே வந்தனால அசாம் அக்காடு கையெழுத்து போட்டு அதனால் நிறுத்தி வச்சோம். நிறுத்தி வச்சனால 25 ஆண்டுகள் நிறுத்தி வைக்கிறோன்னு அப்போ நம்ம ஒப்பந்தம் போட்டோம். பார்லிமெண்ட்டில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தோம். அதை 2001 வாஜ்பேயை இன்னும் 25 ஆண்டுகள் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதனால் நாங்கள் சொல்வது, பிரதமர் சொல்வது, பிரச்சனை இல்லாமல் அதை கொண்டு வருவோம் நம்ம சொன்ன பிறகு கமிட்டி போடல, பிரதமர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. அது முதல்ல வருதான்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை இன்னும் 25 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியாது. எதுவுமே தெரியாதப்ப முதலமைச்சருக்கு யார் சொன்னாங்கன்னு தான் நான் கேட்குறேன். தயாராகட்டுன்னு கத்தி, கம்பு, கடப்பாரி, கோடாலி, பெயிண்ட்டு டப்பா, கருப்பெயிண்ட்டு, அதான் நம்ம வசந்தராஜன் சகோதரர் அற்புதமாக போட்டிருந்தார். பொள்ளாச்சியில் போய் கரும்பெயிண்ட் அழிச்சவங்களுடைய குழந்தைங்க 3 மொழி படிக்கிறாங்க. கொடுமை. அக்யூஸ் நம்பர் 1. அக்யூஸ் நம்பருடைய குழந்தை, நான் தான் சொன்னேன்னே ஸ்கூல் பேர்லாம் போடாதீங்க, குழந்தை பேர் போட. அவர் சொன்னார், அண்ணே ஸ்கூல் பேர், குழந்தை, படிக்கிற 3வது மொழி எல்லாம் போடுறேன். சங்கரன் கோயில் இதே கதை. அதனால் திமுகவை பொறுத்தவரை அவங்க குழந்தைங்க 3 மொழி. திமுகவுடைய மொழி போராட்டம் என்ன? எங்கள் குழந்தைங்க 3 மொழி, உங்கள் குழந்தைங்க 2 மொழி. அதான் மொழி போராட்டம். இவங்க மொழி போராட்டம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8.5 கோடி மக்களுக்கும் 2 மொழின்னு பேசல. அவங்க குழந்தைங்க 3 மொழி படிப்பாங்க, மற்றவங்க 2 மொழி. இதைத்தான் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய மொழி போராட்டமா? இதைத்தான் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய மொழி போராட்டமா? 2 மொழி நாள் இல்லைண்ணே. சத்ய நடையலா 3 மொழி படித்து வெளியே போயிட்டார். அவரை பார்க்க மாட்டோமா? எத்தனையோ தமிழர்கள் இங்கே இருக்கிறாங்க, 3 மொழி படிக்கிறாங்க. அவங்க தமிழ்நாட்டை முன்னேற்றலையா? எத்தனையோ தமிழர்கள். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் சேர்மன் யாருங்கன்னா, அவர்கிட்ட போய், ஐயா சார் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் கம்பெனி நடத்துகிறீங்க, 2 மொழி தான் படிக்கிறோன்னா ஒத்துக்குவாரா? நம்ம தமிழர்களை கொண்டாடுறோம். டிசிஎஸ் டாடா சேர்மனை கொண்டாடுறோம், உலகம் முழுவதும் கொண்டாடுறோம். அவங்களாம் யாருங்கன்னு? அவங்களாம் 2 மொழி படித்தவங்களா? இன்றைக்கி ஐஎஸ்ஆர்ஓ சேர்மன் நாராயணன் சார் இருக்கார், கன்னியாகுமரிக்காரர். அவர்கிட்ட போய், அண்ணே 3வது மொழி தெரியுமா தெரியாதா? கொஞ்சமாச்சும் ஒரு மலையாளம் பேசுவார். திருவனந்தபுரத்தில் ஐஎஸ்ஆர்ஓ ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. கொஞ்சமாச்சும் ஹிந்தியை இன்னொரு மொழியாக பேசுவாங்க. என் முதலமைச்சருக்கு இந்த 3 மொழி படித்த இந்த சாதனையாளர்கள் யாரும் கண்ணுக்கு தெரியலையா? இவங்களும் சாதனை செஞ்சுருக்காங்கல்ல. அமெரிக்காவிலேருந்து, சான் ஃப்ரான்சிஸ்கோவிலேருந்து, லண்டன்லேருந்து, டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே. ஏன் நானும் 3 மொழி படிச்சிருக்கேனே. முதலமைச்சருக்கு என் கண்ணு தெரியலையா? நீங்களும் நிறைய பேர் படிச்சு உங்கள் கண்ணு தெரியலையா? நாமளும் தமிழ்நாட்டில் வசிக்கிறோம்ல. தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு கொஞ்சமோ நஞ்சமோ நீங்கள் நானும் பொருளாதாரத்தை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம்லண்ணே. அதனால் 2 மொழி படித்து தான் தமிழ்நாடு முன்னேறிச்சுன்னு முதலமைச்சர் சொன்னார்னா அவருடைய மேக்ஸ் வாத்தியார் யாருன்னு நான் பார்க்க விருப்பப்படுறேன். ஆனால் ஒரு வாதத்துக்கு 3 மொழி கொள்கையை அமல்படுத்துகிறோம் அப்படின்னே வச்சுக்கிட்டா கூட, இப்போ ஒரு வகுப்பில் ஒரு குழந்தை ஒரு இங்கிலீஷ் ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்படும், இன்னொரு குழந்தை தெலுங்கு படிக்கணும்னு ஆசைப்படும், இன்னொரு குழந்தை மலையாளம் படிக்கணும்னு ஆசைப்படும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக டீச்சர் வைக்க முடியுமா? அதில் நடைமுறை சிக்கல் இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. ஆனால் இந்த பார்வை யாருக்கிட்ட இருக்குன்னு இல்லை, விமர்சனம் அப்படி தான் வைக்கிறேன். அந்த விமர்சனம் சொல்கிறவங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஒரு கிளாஸில் ஒரு குழந்தை இது படிக்கிறாங்க, ஒரு குழந்தை அது படிக்கிறாங்க, அது பிரச்சனை இல்லை. இது கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச். ஒரு குழந்தை நான் மலையாளம் படிக்கணும், உதாரணத்துக்கு கோயம்புத்தூருக்குள்ள 4 லட்சம் பேர் மலையாளம் பேசுகிறாங்க.
அந்த குழந்தை 3வது மொழியாக மலையாளம் படிக்கணும்னு சொன்னால் அந்த கிளஸ்டரில் 3rd லாங்குவேஜ் மலையாளமாக இருக்கும். அதே கோயம்புத்தூரில் இன்னொரு பகுதியில் கன்னடம் படிக்கணும், மேட்டுப்பாளையம் பக்கத்தில், அந்த கிளஸ்டரில் 3வது மொழி கன்னடமாக இருக்கும். இன்னொரு கிளஸ்டரில் உருது படிக்கணும், 3வது மொழி உருதாக இருக்கும். இது கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச். அரசே டிசைட் பண்ண முடியாது. முதலமைச்சரே தமிழ்நாட்டில் 3வது மொழி என்ன என்பதை அவர் தீர்மானிக்க முடியாது. இதை பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன், பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அந்த கிளஸ்டரில் தீர்மானம் பண்ணி இதை கொண்டு வரோம். நம்பர் 1. செகண்ட், உத்தரப்பிரதேசில் 9வது 10வது 3வது மொழியாக தமிழ் இருக்குது. கர்நாடகாவில் 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் 3வது மொழியாக தமிழ் இருக்குது. மத்திய பிரதேசில் 9, 10, 11, 12 3வது மொழியாக தமிழ் இருக்குது. இவங்க சொல்கிறாங்களே மற்ற எந்த மாநிலத்திலையும் தமிழ் சொல்லிக் கொடுக்கலேன்னு. அவங்களாம் என்ன வேலை இல்லாமல் ஹிந்திக்காரங்க அங்கே 3வது மொழி படிப்பதற்கு குழந்தைங்களுக்கு தமிழ் வேலை இல்லாமல் ஆஃபர் பண்ணுறாங்களா? 3வது மொழிங்கிறது ஒரு லாங்குவேஜ் பேப்பர், ஒரு லாங்குவேஜ் பேப்பர். உங்களுடைய பயிற்று மொழி தமிழாக இருக்கும், பயிற்று மொழி ஆங்கிலமாக இருக்கும். த வே யூ லேர்ன் எ சப்ஜெக்ட், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அதெல்லாம் ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி. ஒரு லாங்குவேஜ் சப்ஜெக்ட் 100 மார்க் ஒரு பேப்பர் எழுதுவோம் இல்லைங்கண்ணே, அந்த லாங்குவேஜ் பேப்பர் மலையாளம், கன்னடம், தெலுங்கு அந்த மாதிரி இருக்கும். என்னுடைய சந்தேகம் என்னென்னா, இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி டாக்குமெண்ட்டே இன்னும் முதலமைச்சர் படிக்கலிங்கிற சந்தேகம் எனக்கு வருது. தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இதை படிக்கலிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. ஏன்னா அவங்க சொல்கிற காரணம் நம்மளுடைய புதிய கல்விக் கொள்கையில் எங்கேயுமே அவங்க சொல்கிற காரணமே இல்லை. ஆனால் அவங்க புதுசாக ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை படித்தாங்களா, இல்லை மத்திய அரசனுடைய டாக்குமெண்ட்டை படித்தாங்களான்னு சந்தேகம் இருக்குது. அவங்க ஸ்கில்லுங்கண்ணா. அண்ணா அப்துல் கலாம் ஐயா பல மொழி பேசுவார்ண்ணா, ஏன்னா அவர் அடைக்கிறீங்க. இந்தியாவுடைய ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா படிக்கும் பொழுது 2 மொழி தான் இருந்துச்சு. கலாம் ஐயா படிக்கும் பொழுது 2 மொழி தான் இருந்துச்சு. சென்ட் ஜோசப். ஆமாம், அதனால் மொழிக்கும் சக்ஸஸுக்கும் என்ன சொல்கிறேன், மொழி வந்து ஒரு ஆற்றல். உங்களுடைய எபிலிட்டி, ஸ்கில், உங்களுடைய விடாமுயற்சி, அதுதான் உங்கள் சக்ஸஸுக்கு காரணம். மொழி கூட இருந்து ஹெல்ப் பண்ணும். இதே அப்துல் கலாம் ஐயா இல்லை நான் ஹிந்தி பேச மாட்டேன், இந்தியாவுடைய ஜனாதிபதி நான் ஆக மாட்டேன்னா அவர் எங்கே உட்காந்துருக்கணும்? ராமேஸ்வரத்தில் தான் உட்காந்துருக்கணும். இல்லை நான் டிஆர்டிஓ நான் ஹெட் பண்ண மாட்டேன், ஏன்னா அங்கே ஹிந்தி பேசுகிறவங்க இருப்பாங்க, மலையாளம் பேசுகிறவங்க இருப்பாங்க. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் 2 மொழியிலே படித்திருந்தாலும் கூட அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டாங்க, வேறு மொழியில் கம்யூனிகேட் பண்ண. நான் 27 வயசில் கன்னடம் படித்தேன், 38 வயசில் ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு எந்த காலகட்டத்தில் எது தேவையோ நான் படிக்கிறேன். நான் படிக்கும்போது ஆஃபர் பண்ணியிருந்தாங்க, நான் பக்கத்து மாநிலத்து மொழியை நான் கற்றுருப்பேன். ஒரு தெலுங்கோ, ஒரு கன்னடமோ, ஒரு மலையாளமோ எப்போவோ நாங்கள் கற்றுருப்போம். ஏன்னா எனக்கு அது எக்ஸ்ட்ரா ஸ்கில், அடிஷ்னல் ஸ்கில். அதனால் முதலமைச்சர் அவர்கள் 2 மொழி படித்தவங்களால தான் தமிழ்நாடு முன்னேறிச்சுன்னா 3 மொழி படித்தவங்களையே மறக்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன். 2 மொழிக்கு ஒரு உதாரணம் கொடுத்தா 3 மொழிக்கு நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன். அப்படி இருக்கும் பொழுது வெறும் 2 மொழி கொள்கையினால தான் தமிழகம் முன்னேறிச்சு அப்படிங்கிற வாதத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறத என் பாயிண்ட். எப்படி திணிக்கப்படுதுன்னா, அந்த குழந்தையும் அந்த டீச்சரும் சேர்ந்து அதை முடிவு செய்கிறாங்க. அண்ணே தயவு செஞ்சு உங்களுக்கு இன்றைக்கி புதிய கல்விக் கொள்கை டாக்குமெண்ட்டை நான் கொடுக்குறேன், நீங்கள் படிக்கணும், ஜேர்னலிஸ்ட் படிக்கணும். நான் வேணால் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து கம்ப்ளீட் டாக்குமெண்ட்டை தமிழாக்கம் செஞ்சு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். எல்லார்த்த விட நீங்கள் படித்தா தான் செய்தி சரியாக போகுங்க. நீங்கள் படிக்கலின்னு நான் சொல்லலை. ஒருவேளை உங்களுக்கு தவறான புரிதல் இருந்தால் அது முதல்ல ஜேர்னலிஸ்ட்டை கிளாரிஃபை பண்ணும், அது என்னுடைய கடமை. இல்லைண்ணே நான் படித்தேன், ஆங்கிலத்தில் இருந்துச்சு, கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது, நான் உங்களுக்கு கொடுக்குறேங்கண்ணா. 3 மொழி கொள்கையில் நாம் எழுப்பக்கூடிய கேள்விகள் எல்லாம் இமேஜினரி கேள்விகள், அதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு மாணவனும் டீச்சரும் பிடிஏவும் சேர்ந்து தீர்மானம் பண்ணுறாங்க. நான் தான் சொல்லிட்டேனே, மத்திய அரசு சொல்ல முடியாது இதுதான் 3வது மொழி, முதலமைச்சர் சொல்ல முடியாது இதுதான் 3வது மொழி, மக்கள் டிசைட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் 11.65% 2011 மக்கள் தொகைப்படி தமிழ் மொழி பேசாதவர்கள் இருக்கிறாங்க. 11.65% 2011 சென்சஸில் அவங்களுடைய மொழி தாய்மொழி தமிழ் கிடையாது. தெலுங்கு பேசுகிறவங்க சென்சஸ் படி 42 லட்சம் இருக்காங்க. அவர்கள் 3வது மொழி குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைப்பாங்கல்ல, அவங்க குழந்தை முதல் மொழி தமிழ் தான் படிக்குது. பட் அந்த குழந்தைக்கு ஒரு லாங்குவேஜ் பேப்பர் தெலுங்கோ, கன்னடமோ, மலையாளம், பார்டரில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு மொழி கற்றுக்கணும்னு நினைப்பாங்களே, நான் அந்த குழந்தையை நாமே தடுக்கணும்னு தான் நான் கேட்குறேன். எனக்கு ஜாக்டோ ஜியோவின் மீது எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லைண்ணா. அவங்க உண்மையாலுமே அரசு ஊழியரை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியாது.
ஏன்னா ஒரு அமைப்பு திமுகவோடு சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கி திடீர்னு வந்து எங்களுக்கும் திமுகவுக்கும் சண்டைனா இது எப்படி இருக்குன்னா ஓனாயும் ஆடும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கு. ஜாக்டோ ஜியோவும் திமுகவும் இரட்டை பிறவிகள், ட்வின் பிரதர்ஸ். அவங்க ரெண்டையும் பிரிக்கவே முடியாது, ஒன்றா இருக்கிறவங்க. எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஜாக்டோ ஜியோ பிரச்சாரம் பண்ணும், திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும், திமுக கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடணும், எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதனால் அரசு ஊழியர்கள் பக்கம் நாங்கள் இருக்கோம், ஜாக்டோ ஜியோ பக்கத்தில் நாங்கள் இல்லை, அரசு ஊழியர்கள் பக்கத்தில் இருக்கோம். இன்றைக்கி அவங்க போடுற சண்டையெல்லாம் மீடியா ஆப்டிக்ஸ்க்காக போடுறாங்களா, நாளை காலையில் சேர்ந்துக்குவாங்களா, இல்லை முதலமைச்சர் ஒரு இரவு மீட்டிங் நடத்தி இல்லை நான் சீரியஸாக எடுக்கிறேன்னு ஜாக்டோ ஜியோ அரசு ஊழியர்களை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு நேம் சேக் ஸ்ட்ரைக்கு, இல்லைப்பா 10 மணிக்கு நாங்கள் பண்ணுவோம் மாவட்டம். அதனால் எனக்கு அது நம்பிக்கை இல்லை. அரசு ஊழியர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கும். பட் ஜாக்டோ ஜியோ அமைப்பு இதற்கு முன்பு ஒருதலை பட்சமாக திமுகவுக்கு சார்ந்து நடந்திருக்கிறதுனால அவர்களுடைய எண்ணம் இதில் உண்மையான எண்ணமாக எனக்கு தெரியாது. அவங்களே சொல்லியிருக்காங்கன்னா முதலமைச்சரை வந்து எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார வச்சாதான் அவருக்கு முடிவுனா அதை செய்யவும் தயாராக. முதலமைச்சரின் மீது வரக்கூடிய கோவத்தை டிஃப்ளெக்ட் பண்ணுறதா கூட இருக்குமில்லண்ணே. ஆனால் ஜாக்டோ ஜியோ நான் கூர்ந்து கவனிப்பேன், அவங்க ஸ்டாண்டு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். எலெக்ஷன் அப்போ தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாயினுடைய ஆர்கனைசேஷன் பிரச்சாரத்துக்கு வந்து பார்த்துருக்கீங்களா? ஜாக்டோ ஜியோ பிரச்சாரம் பண்ணுவாங்க, பேப்பர் ஆடு கொடுப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எப்படி நான் ஜாக்டோ ஜியோன்னு ஆதரவாக சொல்ல முடியும்னா? காரணம் திமுக கேண்டிடேட்டுக்கு ஓட்டு கேட்டவன். ஆனால் இன்றைக்கி இது ஒரு கபட நாடகமாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் அரசு ஊழியர்கள் பக்கம் நாங்கள் இருக்கோம். ஆனால் நான் தான் லாஸ்ட் டைமே சொன்னேன், சகோதரி இருக்காங்க தப்பாக நினச்சிக்குவாங்க, இந்த கருப்பு பனியன்லாம் வாங்கி தர்றேன், கருப்பு சட்டையெல்லாம் வாங்கி தரேன், கருப்பு கொடியெல்லாம் வாங்கி தரேன். ஏன்னா போலீஸ் கொஞ்சம் வேலை கொடுக்கணும், எல்லாத்தையும் வந்து பண்ண சொல்லுங்கண்ணே. லாஸ்ட் டைம் காங்கிரஸினுடைய தமிழக தலைவர் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது 50 பேர் வந்தாங்க. ஒரு போலீஸ்காரரே சொன்னார், அண்ணே 2-3 வண்டி கொண்டு போனோம், ஒரு வண்டி கூட ஃபுல் ஆகலை. அதனால் அந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் யார் யாருக்கு பேர் வேணுமோ மீடியாவில் ஒரு பெட்டி செய்தியாக வரணும். இது எப்படின்னா இந்த வடிவேலு பட காமெடி, டே நான் மாத்திரம் வீட்டுக்குள்ளே வந்துட்டுனா அடிச்சிடும், வீட்டுக்குள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க. அமித்ஷாஜி போபாலில் இருக்கார், இப்போ வந்துக்கிட்டு இருக்கார் தமிழ்நாட்டுக்கு. டே நான் மட்டும் வந்தேன்னா செஞ்சிருவேன்னு இந்த வடிவேல் காமெடி மாதிரி இந்த தமிழ்நாட்டில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம்னு ஒரு காமெடி கேங்கு அப்பப்போ கிளம்புறாங்க. அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அதனால் 2 கருப்பு கொடி விற்கிறவங்க நான் சந்தோஷமாக இருக்கட்டும், ஒரு 4 கோடி விற்கட்டும். ஆனால் இல்லை, நான் வந்து என் கட்சி சார்பாக சொல்கிறேன், இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நாடகமாக பார்க்குற வெளிப்படையாக சொல்கிறேன். கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணணும், நியாயமான காரணத்திற்கு. சம்மந்தமே இல்லாத ஹிந்தி யார் திணிக்கிறாங்க? எது கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம்? ஹிந்தி திணிக்கிறேன்னு சொன்னால், ஹிந்தி திணிக்கிறேன்னு காங்கிரஸ் சொன்னாங்க, கருப்பு நான் பாராட்டுறேன். எதுவுமே நடக்காதப்போ எது கருப்பு கொடி? டங்ஸ்டனு கருப்பு கொடி லோக்கல் மக்கள் எடுத்தாங்க, சால்வ் பண்ணி கொடுத்தோம். அந்த மக்கள் இந்த மாதிரி நான் சொன்னாங்கன்னா நியாயமான பிரச்சனை இருக்குது, கருப்பு கொடி எடுங்க நாங்கள் பண்ணுறோம். பிரச்சனையே இல்லாதப்ப கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கன்னா கொடி விற்கிறவங்க நல்லா இருக்கட்டும் நான் வாழ்த்துறேன். வேற என்னங்கண்ணா? ஏன்னா பிரைவேட் ஸ்கூல் நடத்தணும்ல தலைவா அண்ணா. ஏன்னா முதலமைச்சர் 3 மொழிக்கு எதிரினா மக்களுக்கு பயம் வந்துடும். ஐயோ அடுத்த வருஷம் சிபிஎஸ்சியை கேன்சல் பண்ணிடுவாங்களோ, ஒருவேளை தமிழ்நாடு பிரைவேட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஹிந்தி மொழியை தூக்கிடுவாங்களோ, இல்லை சமஸ்கிருதம் தூக்கிடுவாங்களோ, தெலுங்கு தூக்கிடுவாங்களோ இல்லையாண்ணே. அதனால் முதலமைச்சர் என்ன, திமுக நடத்தக்கூடிய ஸ்கூல் நல்லா நடக்கணும். அதுக்கு வடிவேல் சொல்கிற மாதிரி தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்து. நான் மும்மொழிக்கு எதிரி இல்லைன்னா ப்ரைவேட் ஸ்கூலுக்கு மக்கள் போவாங்க. நான் இந்த பக்கம் ஹிந்தியை திணிக்கிறாங்கன்னு சொன்னால் அரசு பள்ளி மாணவர்களை அவங்கள திசை திருப்பணும். அதனால் முதலமைச்சருடைய இன்றைக்கு இந்த அறிக்கையை பார்க்கும் பொழுது பனைமரத்தில் ஒரு குத்து, தென்னை மரத்தில் ஒரு குத்து மாதிரி தான் நான் பார்க்குறோன்னே தவிர அது வெளிப்படைத்தன்மையான அறிக்கையை நான் பார்க்குறேன். அண்ணா என்னுடைய குழந்தைகள் இன்றைக்கி, என்னுடைய பையன் பொண்ணு 2 பேர் எனக்கு இருக்கிறாங்க. 8 வயசில் பையன் இருக்கிறாங்க, 4.5 வயசில் பொண்ணு இருக்காங்க. எனக்கு என்னுடைய குழந்தைகள் ஒரு திராவிட மொழியை 3வது மொழியாக கற்றுக்கணும். ப்ரிஃபரபிளி மலையாளம் ஆர் ப்ரிஃபரபிளி கன்னடா ஆர் தெலுங்கு. ஏன்னா பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய லிட்ரேச்சரை என் குழந்தைங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். கர்நாடகாவில் SL பைரப்பா, அதே மாதிரி மலையாளத்தில் அற்புதமான எழுத்தாளர்கள் இருக்காங்க, அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். 4வது மொழியாக ஒரு வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொழி, அது சமஸ்கிருதமோ ஹிந்தியோ. 3வது மொழி சவுத் இந்தியன் லாங்குவேஜ் என்னுடைய குழந்தைங்க கற்றுக்கங்க. ஆனால் என்னுடைய பையனு இன்றைக்கி 3 மொழியில் இருக்கார். ஸ்கூலில் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, அவங்க ஸ்கூலில் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. வீட்டில்
என்னுடைய மனைவி உட்பட எல்லாத்தையும் நான் சொல்கிறது, நான் கன்னடா மொழியை 26 வயசில் கற்றுக்கிட்டேன். எனக்கு இன்னைக்கு கன்னடா லிட்ரேச்சர் ஓரளவுக்கு தெரியும். அங்கே என்ன பேசுகிறாங்க, சாகித்ய அகாடமியில் யார் ஜெயிச்சிருக்கிறாங்க, கவிஞர் குயம்பு யார் தெரியும் எனக்கு. அதே போல் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தெலுங்கு கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா பிரச்சாரத்துக்கு போகிறோம், என்னால் அங்கே பேச முடியல. ஏன்னா ஹிந்தியும் சரியாக வராதனால இந்த தடவை தெலுங்கானா பிரச்சாரம் பெரிய தடுமாற்றம். எனக்கு நான் கோல் வச்சுருக்கேன், அடுத்த முறை தெலுங்கானா ஆந்திரா போகும் பொழுது சரளமாக நான் தெலுங்கில் பேசணும். ஏன்னா என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா இந்தியர்களையும் பிரதர்ஸாக பார்க்குறேன். ஒரு மொழி கற்றுக்கிறனால ஏன்னா நான் தெலுங்கானாவில் போய் பேசும்போது எனக்கு தமிழனாக பார்க்குறேன், அது எனக்கு பெருமை. நான் கர்நாடகாவில் பேசும்போது எனக்கு தமிழனாக பார்க்குறாங்க, கேரளா போகும்போது தமிழனாக பேசுகிறாங்க. ஒரு மொழி கற்றுக்கிறனால என்னுடைய தாய்மொழி குறைந்து விடும்னு யார் சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். என்னுடைய தாய் சிறப்பானவள் நான் சொல்கிறத விட என்னுடைய உறவினர்கள் சொல்லணும் என் தாய் சிறப்பானவர்கள். தமிழ் மொழி சிறப்பானதுன்னு நாம் சொல்கிறத விட தமிழ் மொழியை கற்றுக்கிட்டு யூபியில் ஒரு குழந்தை சொல்லணும், ஓ இதான் திருக்குறளா, இதான் கம்பராமாயணமா, எவ்வளோ அற்புதம். அந்த குழந்தை சொல்லும் பொழுது தான் என்னுடைய தாய்மொழி சிறப்பு பெறுது. அதையே முதலமைச்சர் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன்.